வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பொன்னாங்கண்ணி கீரை குழம்புங்க. இது வந்து இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொன்னாங்கண்ணி கீரை வந்து 2 கட்டு வச்சுருக்கேன். சாம்பார் தூள் 2 ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம், 3 டீஸ்பூன் தேங்காய், துவரம்பருப்பு வேக வச்சு 1 கப் வச்சுருக்கேன். ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன். பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இப்போ கீரையும் போட்டு வதக்கணும். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் நம்ம மிளகாத்தூள் போடுறோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க துவரம்பருப்பு, தேங்காய் பூ, இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. நம்ம குக்கரில் இதை 2 விசிலுக்கு வைக்க போகிறோம். ஏற்கனவே துவரம்பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்ததுனால இந்த அளவு தண்ணி போதும். இதை 2 சவுண்டுக்கு குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ரெடி ஆயிடுச்சுங்க கீரை. இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் மத்து வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இட்லிக்கு, சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம வந்து முதல்ல உப்பு போடல, இப்போ தான் உப்பு போட போகிறோம். உப்பும் 1 ஸ்பூன் நெய்யும் மட்டும் போட்டு இறக்க வேண்டியதான். கீரைக்கு வந்து எப்போவுமே கடைசியாக இறக்கும் போது தான் உப்பு போடணும். உப்பு, 1 ஸ்பூன் நெய். பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ்.